குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற பதிவு 2025 புத்தாண்டின் சிறப்பு ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இரண்டாவது ராசியான ரிஷபராசியினுடைய பலன்களை நாம் இப்போ பார்ப்போம். குடும்ப பாசம் நிறைந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷிகளின் ஆதரவு பெற்ற ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டு புத்துணர்ச்சியை கட்டாயமாக தரப்போகின்றது. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா 8க்கும் 11க்கும் உடைய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இந்த ஆண்டு தூங்குகின்றது. விபரீத ராஜயோகமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகின்றது. அதே மாதிரி இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பல விதத்தில் சாதகமாக வருகின்றது. நினைத்த காரியம் நடக்கும், நினைத்த யோகங்கள் கிடைக்கும். கட்டாயமாக வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் புதிய வீடு வாங்குவது, புதிய வாகனம் வாங்குவது, புதிதாக நிலம் வாங்குவது, புதிதாக உயர்கல்விகள் படிப்பது போன்ற சுப பலன்கள் கட்டாயம் இந்த ஆண்டு 2025வது ஆண்டு உங்களுக்கு அனுகூலமாகவே உள்ளது. சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி எல்லாம் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கின்றது. குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி மனக்கசப்புகள்லாம் தீரும். பிரிந்திருந்த சொந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடும். படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் இருந்த தடைகள், படிப்பது மறதி போன்ற தடுமாற்றம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக நிவர்த்தி அடைந்து உயர்நிலை வரக்கூடிய யோகங்கள் கட்டாயமாக உங்களுக்கு உள்ளது. படிக்கும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் சொந்த தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு இந்த ஆண்டு புதிய தொழில் முயற்சி கட்டாயமாக செய்வீர்கள். இந்த இடத்துல உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி இருந்தால் கட்டாயமாக புதிய தொழில் லாபகரமாக இயங்கும். அதே மாதிரி தொழிலில் லாபம் இல்லை, செய்கிற தொழில் செய்யலாமா வேண்டாமான் அந்த மாதிரி தடுமாற்றத்தில் இருந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய தொழில் யோகமும் தொழிலில் முன்னேற்றமும் இந்த ஆண்டு கட்டாயமாக ஏற்படுகிறது. இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேறு ஒருவர் மூலியமாக, வேற்று மதத்தின் மூலியமாகவோ வேறு நபர்கள் மூலியமாகவோ உங்களுக்கு ஒரு ஆதரவுக்கரம் வருகின்றது. அந்த ஆதரவுக்கரம் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு வரப்போகிறீங்க. குழப்பமெல்லாம் தீரப்போகின்றது. உங்களுக்கு பிடித்துள்ள நிறைய அறியாமைகள் நீங்க போகின்றது, குழப்பங்கள் நீங்க போகின்றது, வெற்றிகள் கிடைக்கப் போகின்றது. ரிஷபராசிக்கு யோகம் கிடைக்கப் போகின்றது. குடும்பத்தில் மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். கைக்கு செலவுக்கு பணம் இல்லைன்னு தவிச்சிட்டு இருந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கட்டாயமாக செலவுக்கேற்ற வரவு உறுதியாக வரப்போகின்றது. எடுத்த காரியங்கள் ஜெயமடையும். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன நோய் உபத்திரங்கள் ஏற்பட்டு விலகும். இருந்த போதிலும் சொல்லக்கூடிய பரிகாரமான மகா கடவுளான மகா குருவான ராகவேந்திரருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த ஆண்டு குரு பகவான்களை வழிபாடு செய்யுங்கள். மனசுக்கு பிடிச்ச எந்த குருவாகவும் இருக்கலாம், நீங்கள் குரு வழிபாடு செய்யுங்கள். வாய்ப்புள்ள போது ஒரு முறை திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சுற்றி வாருங்கள். உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் யோகநாத் குருஜி.